தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்டு டாடா நெக்ஸான் வண்டி வாங்கலாமான்ட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ டாடா நெக்ஸான் வண்டி யூஸ்டு கார் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ 2025 வருஷத்தில் நம்ம பழைய யூஸ்டு டாடா நெக்ஸான் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டாடா நெக்ஸான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2018 டாடா லான்ச் பண்ணாங்க. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலாக இன்னைக்கு தேதியிலையும் டாப் செல்லிங் வண்டியாக தான் இருக்கு. ஸோ இது கொடுத்த இன்ஜின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷனோட சேல் பண்ணாங்க. போத் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுத்துலையுமே சேலில் வந்தது. பெட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1.2 ரெவோட்ரான் இன்ஜின் நம்ம டியாகோ டிகாரில் கொடுத்துருக்க சேம் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். உங்களுக்கு அடிஷனலாக டர்போ சார்ஜர் யூனிட்டாக வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 20 வரைக்குமே வந்து லான்ச் ஆகி சேலில் இருந்த மாடல் இருந்து அதிகபட்சமாக ஒரு 110 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோடையும் சேல் பண்ணாங்க. ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் உங்களுக்கு பீக் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு மேட் பண்ணி வந்தது. மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் சிட்டி உங்களுக்கு மேனுவல் பொறுத்த வரைக்கும் ஏசியில் உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோரார்லெஸ் ஒரு 10 to 11 கொடுக்கும். ஹைவேஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 16 to 17 தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1500 சிசி 4 சிலிண்டர் டர்போ சார்ஜர் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க. ரெவோ டார்க் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சேல் பண்ணாங்க. அதோட பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 113 பிஹெச்பி ஆஃப் பவரும் உங்களுக்கு மோரார்லெஸ் ஒரு 260 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட சேலில் வந்தது. நம்ம இப்போ பார்க்குறது BS4 டாடா நெக்ஸானை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். BS6க்கு நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு 16 to 18 வரைக்கும் யூசர்ஸ் வந்து மைலேஜ் தருதுன்னு நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸில் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னாலும் 18-19 தாராளமாக கொடுக்குது. ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணால் 20 to 22 கூட தாராளமாக கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வண்டி நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ரேட்டிங்லேயுமே உங்களுக்கு டாப்பாக வண்டி வந்த லான்ச் ஆன டயத்துலேயே 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின வண்டி. ஸோ உங்களுக்கு வந்து வண்டியோட கெர்பரேட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த ஆக்சிடென்டல் பொல்யூஷன் எடுக்கும்போது வண்டி உங்களுக்கு சேஃப்கார்டாக காப்பாற்றுற விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் நல்ல ஒரு பேர் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கும் நெக்ஸான் வந்து யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் வாங்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த செல்லிங்க்கு வந்து இது ஒரு கீ பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா வண்டி வந்து அந்த அளவுக்கு அந்த சேஃப்டி ரேட்டிங் கொடுத்ததுல ஒரு நல்ல ஒரு பேர் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அலுங்கல் குழுங்கல் ஈஸியாக உள்ள கிரீப்பின் ஆகாது. சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப தெளிவாக இருக்கும். நல்ல ஒரு பேலன்ஸ்டான செட்டப். ரொம்ப ஸ்டிஃபும் கிடையாது, ரொம்ப சாஃப்டும் கிடையாது. அண்டுலேஷன்ஸ் மேடு பள்ளத்தை ஈஸியாக டேக்கிள் பண்ணும். வண்டி ஓட்டும் போதே நம்மளுக்கு அந்த சொகுசான ஃபீலிங் வந்து உள்ள தெரியும். அதே மாதிரி வண்டியில் ஏறி உள்ளே உட்காந்து பயணம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபீல் ஆகும். நல்ல ஒரு டக்காய் அதாவது ஏறி உள்ளே உட்காந்து ஒரு கூப்பை ஸ்டைலில் அந்த வண்டி முடிகிறதுனால ஒரு செடான் பேஸ்ட் எஸ்யூவியில் உட்காந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ரொம்ப ரக்கடான வண்டியாக வெளியே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உள்ளே வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக நல்ல ஒரு பயணம் வந்து வண்டி கொடுக்கும். ஸோ வண்டி டிரைவ் பண்ணும்போது ஸ்டேரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்குமே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஓட்டுறதுக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஸ்லோ ஸ்பீட்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேலிபிரேஷன் நல்லா இருக்கும். இது வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்தாங்க. அதேமாதிரி நல்ல ஸ்பீடு எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வெயிட் ஆட் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ கிரிப்பு ரோட் கிரிப்பு கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற ஒரு அந்த பாடி ரோல் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக இருக்காது. ஏற்கனவே அந்த கூப்பை ஸ்டைல் உங்களுக்கு ஏரோடைனமிக் ஷேப் வந்து கொடுத்துருக்கனால ஒரு பெரிய வண்டியை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. உங்களுக்கு அந்த வண்டி வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களுக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்போதுமே கொடுத்துட்ருக்கோம். கார்னரிங் பண்ணும்போது பாடி ரோல் வந்து எவிடென்ட்டாக இருக்காது. உங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்கள ரொம்ப உங்களுக்கு தள்ளாது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் நல்ல ஒரு பிளான்டடான ரைடு கொடுக்குற மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிரைவிங் இந்த வண்டியில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி டிரைவ் பண்ணும்போது பிளான்டடாக போகிற ஒரு ஃபீல் இருக்கும். வெயிட் வந்து நல்ல ஒரு செக்யூர்டாக நல்ல ரோட் கிரிப்போடு அந்த வண்டி போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு அப்நார்மல் நாய்ஸ் கேட்டாலோ அண்டுலேஷன்ஸில் போகும்போது லோயர் ஆர்ம் நாய்ஸ் கேட்டாலோ இல்லை ஸ்டேரிங் ரேக் எண்டு டு எண்டு நம்ம நிறுத்தி சுற்றி பார்க்கும்போது டக் டக் டக்குன்னு சவுண்டு கேட்டாலோ ஸ்டேரிங் ரேக்கு அதே மாதிரி மற்ற விஷயங்கள் லோயர் ஆர்ம் இதெல்லாம் வந்து ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்ற பட்சத்தில் வந்து வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சொகுசான
பயணம் அந்த வண்டி கொடுக்குதுன்னு சொல்றதுனால பள்ளங்களுக்கு வந்து பிரேக் அடிக்காம ப்ரீவியஸ் ஓனர்ஸ் ஓட்டியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோயராம் சஸ்பென்ஷன் புஷஸ், அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்டட்ஸில் ஆயில் லீக்கேஜ் இதை மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து ஒர்க் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் நெக்ஸான் வாங்கும்போது தேவை. ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் நாய்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அந்த எந்தெந்த விஷயங்கள்லேருந்து நாய்ஸ் வருதுன்றதை கவனிப்பாக பார்த்து அதுக்கு உண்டான ரேட்டு வந்து நீங்கள் பேசும்போது நெகோஷியேட் பண்ணி பேசுங்க. ஸோ வண்டி ஏசி பொறுத்த வரைக்கும் நெக்ஸானில் கூலிங் ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். போட்ட உடனே நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். சீக்கிரமாகவே கேபினை வந்து கூல் பண்ணுற தன்மை உடையது. டாடா காசை பொறுத்த வரைக்கும் ஏசி நல்லாவே இருக்கும். அப்படி நீங்கள் சப்போஸ் போட்டு நம்ம ஏசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூலிங் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு அந்த கிளட்ச் எங்கேஜ் ஆகும்போது ஒரு நாய்ஸ் வரும். இது வந்து குறிப்பிட்ட நெக்ஸான் யூசர்ஸ் கிட்ட நம்ம கேட்கும்போது தெரியும். அந்த கிளட்ச் நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து லோடு எடுக்கும்போது சவுண்டு கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ரஸர் கிளட்ச் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அது மோரார்லெஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 to 7,000 ஒர்க் இருக்கும். அப்படி இல்லை அந்த கிளட்ச் என்கேஜ் ஆகியுமே கூலிங் வரல, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா ஏசி கூலிங் வரலன்னா கேஸ் டாப் அப், அது மட்டும் இல்லாமல் கம்ப்ரஸரோட கண்டிஷன் செக் பண்ணணும். அப்புறம் கூலிங் காயில் ஏதாவது லீக் இருந்ததுனாலும் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் ஒர்க் ஆகும். கம்ப்ரஸரில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 20,000 to 25,000 ரூபாய் கூட ஆகலாம். ஸோ அதனால ஏசி சிஸ்டமே ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ வண்டி நீங்கள் பேக் கம்ப்ரெஷன் டீசல் நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேக் கம்ப்ரெஷன் ஆயில் டிப்ஸ்டிக்கை எடுக்கும் போதே இன்ஜின் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் நம்மளுக்கு 1 or 2 டிராப்ஸ் வந்து ஆயில் வந்து தெரிக்கும். இது ஆயில் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் தெரிக்கும். நல்ல இன்ஜின் நம்மளுக்கு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ண ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்க வண்டிலையும் பேக் கம்ப்ரெஷன் வந்து அடிக்கும். பயப்பட வேண்டாம். நம்ம ஸ்கோடா, வோக்ஸ்வாகன் அந்த குரூப்ல வந்த இன்ஜின்ல எப்படி ஆயில் தூக்குதோ அதே மாதிரி ஒரு மைல்டான பேக் கம்ப்ரெஷன் வந்து நெக்ஸான் டீசல் இன்ஜின்ல வரும். அது வந்து நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி மற்ற விஷயங்கள் என்னென்ன பார்க்கணும்னா லோயர் ஆர்ம், அதாவது வண்டியோட அண்டர் சேஸ்ல எல்லாமே நீங்க தெளிவா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. என்னன்னா ரஸ்ட் வந்து நெக்ஸான் ஓனர்ஸ் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் சேஸ்ல நிறைய இடங்கள்ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் நெக்ஸான் ஓனர்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா சைலன்சர், மவுத்து, மஃப்ளர் கிட்ட எல்லாம் கட் ஆகுது, ரஸ்ட் ஆகி கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சைலன்சரோட எண்ட் டு எண்ட் பைப் வந்து மஃப்ளர் வரைக்குமே நீங்க வந்து தரவா செக் பண்ணிடுங்க. ரஸ்ட் மேஜரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டோர்ஸ், கிராப் ஹேண்டில்ஸ்ல இருக்கிற எண்ட் ஜாயின்ஸ் இதுல எல்லாம் கூட ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் நீங்க ரஸ்ட் எங்கெங்க மேஜரா எதுவும் இருக்கான்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் விஷயங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சஸ்பென்ஷன் ஜாயின்ஸு, அதே மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் எண்டு டு எண்டில் இருக்கிற பூட்டு இதெல்லாம் கிளியாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிழிஞ்சு கிரீஸ் எதுவும் லீக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு அதாவது வண்டி நம்ம ஸ்டேரிங் வந்து கையை எடுக்கும்போது லெஃப்ட் வாங்கினாலோ இல்லை ரொம்ப ரைட் வாங்குற மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் வாங்கினா ரைட் வாங்குறது வந்து நம்ம அலைன்மெண்ட்ல சரி பண்ணிடலாம். இல்லை ரொம்ப வாங்குது லெஃப்டோ ரைட்டோ வாங்குதுன்னா நீங்கள் ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடுமே இது பண்ணி வண்டியோட இன்னர் டயர் வந்து ஏதாவது அப்நார்மலாக வேற ஆயிருக்கான்னு பாருங்க. ரொம்ப அப்நார்மலாக வேற ஆயிருக்கு அப்படின்னா அந்த வண்டி வேண்டாம். ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட் வாங்குறது குறிப்பிட்ட பேட்ச் ஆஃப் நெக்ஸான்ஸில் வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ இதுக்கு போக ப்ராப்பரான சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்படி இல்லை வெளியே தான் நாங்கள் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டெக்னீஷியனை கூட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இன்ஜின் நல்லா இருக்கா, என்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. கிலோமீட்டர் ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 55,000 to 70,000 கிலோமீட்டருக்குள்ள எடுங்க. ஏன்னா யூஸ்ட் கார் மார்க்கெட்ல நீங்க எடுக்கிறதுனால சொல்றேன். அதே மாதிரி டீசல் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 lakh above கிலோமீட்டர்ஸ் போச்சு அப்படின்னா டர்போ எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இன்டர்கூலர் லைன், அதே மாதிரி வேக்யூம் ஓஸ் எல்லா ஓஸுமே நல்லா இருக்கான்னு பாருங்க. இன்டர்கூலர் எண்டில் எதுவும் ஆயில் லீக் இருக்கான்றத பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினோட கண்டிஷனை தெளிவுபடுத்திட்டு வாங்க. கிலோமீட்டர்ஸ் ரன் ஆன நெக்ஸான் நல்ல கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ண வண்டியும் நல்லா இருக்கும். இல்லை கிலோமீட்டர் கம்மியில் இதை மாதிரி இஷ்யூ இருக்கிற வண்டின்றது மாதிரி இருந்ததுன்னா அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் ஜென்ரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி டயரோட கண்டிஷன், அதே மாதிரி பேட்டரியோட கண்டிஷன், மற்றது உங்களுக்கு கிளச்சோட ஹெவினஸ், கிளச்சு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளச் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். டீசல் நெக்ஸான்ல கிளச் வந்து கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். எடுத்த உடனே வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ரேஞ்ச் வந்து லாங்காக நீங்கள் கால் எடுத்தால் தான் வண்டி வந்து மூவ் ஆகும். பெட்ரோல் அப்படி இருக்காது. பெட்ரோல் சாஃப்டாகவே இருக்கும். அப்படி இல்லை இந்த ரெண்டுத்துலேயுமே எந்த ஒரு அப்நார்மல் இஷ்யூ இருக்குனாலோ ரிலீஸ் பேரிங் நாய்ஸ் கேட்டாலோ கிளச் வந்து கழட்டி செட்டாக மாற்றிடுறது நல்லது.
ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பிளாக் ஸ்மோக் எதுவும் ரொம்ப வருதான்றது பார்த்துக்கோங்க. வராது. அப்படி அதிகப்படியான பிளாக் ஸ்மோக் டீசல் நெக்ஸானில் வந்ததுன்னா அந்த வண்டி வேண்டாம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு நெக்ஸான் வாங்குறோம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன விஷயங்கள் மேஜர் ஆஸ்பெக்டாக நம்ம கரெக்டாக கவனித்து வாங்கணுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ டாடா நெக்ஸான் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்டு கார் கண்டென்ட் வந்து இருக்குது. இனிமேயும் நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். அதே மாதிரி நம்மளும் யூஸ்டு கார் சேல்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதுவும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.